ஓம் வாராயி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று குபேர அமாவாசை. எலும்பிச்சம் பழத்தை இப்படி வையுங்கள், உங்கள் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த எலும்பிச்சம் பழத்தை வச்சு என்ன பரிகாரம் செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாகவே அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு எல்லாருமே செய்வோம். அதே மாதிரி பசுமாட்டிற்கு அமாவாசை அன்று அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பதும் ரொம்ப விசேஷமானது. முடியாதவர்கள் அகத்திக்கீரை எல்லாம் எங்க ஊர்ல கிடைக்காதுமா அப்படிங்கிறவங்க 2 வாழைப்பழத்தை நீங்க பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவுமே நல்ல விஷயம். அதே மாதிரி நாம எப்படி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடுகள் செய்வோமோ அதே அளவிற்கு அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது. ஒரு சிலருக்கு குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி போக முடியற தூரத்துல இருக்கும். சில பேருக்கு ரொம்ப தூரமா இருக்கும், அடிக்கடி போக முடியாது. நாங்க வருடத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை, இல்லை எப்ப எங்களுக்கு டைம் கிடைக்குமோ அப்பதாம்மா நாங்க போவோம், எங்களுக்கு அடிக்கடி எல்லாம் போகக்கூடிய நிலைமையில நாங்க இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க உங்க வீட்டில் நீங்க உங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம். ஒரு சொம்பு, அது பித்தளையாக இருக்கலாம், இல்ல வெள்ளி இதா இருக்கலாம், இல்லைன்னா மண் கலையமா இருக்கலாம். எவர் சில்வர் அந்த மாதிரியான பாத்திரங்களை நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதுல சுத்தமான நீரை நிரப்பிட்டு அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம் அதுக்குள்ள அந்த நீருக்குள்ளார போட்டுக்கோங்க. வாசனை திரவியங்கள் இருந்தது அப்படின்னா அதுவும் அதுக்குள்ள வச்சுட்டு பூக்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை உங்க பூஜை அறையில வச்சிருங்க. இதை உங்கள் குலதெய்வமாக நினைத்து நீங்க இது உங்க குலதெய்வ கலசத்தை வைத்து நீங்க பூஜைகள் செய்யலாம். அமாவாசை அன்று குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த பூஜையை தாராளமாக நீங்கள் செய்யலாம். செய்து முடித்த பிறகு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள். பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நம்ம இன்றைய காலகட்ட சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் தான் முதலிடம் இருக்கும். இந்த பணம் நம்மளுக்கு கிடைப்பதனால் நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகளும் நடக்கும், கடனும் தீரும். அதனால ரொம்ப நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அதற்கு மேல 3 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. அதை முக்கோண வடிவில் நீங்க வச்சுக்கணும். 2 1 ரூபாய் நாணயத்தை அதற்கு அடுத்தபடியாக வச்சுட்டு 1 ரூபாய் மேல வச்சு அப்படின்னா நீங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல உங்களுக்கு வந்துடும். அந்த முக்கோண வடிவில் வச்சுட்டு அதற்கு மேல ஒரு எலும்புச்சம்பழம். எலும்புச்சம்பழம் அப்படின்னு சொன்ன உடனேவும் நிறைய பேர் நிறைய விலை விற்கிதுமா, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி காரணங்கள் சொல்றீங்க. ஆனா முடிந்த வரைக்கும் கரும்புள்ளிகள் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழமா வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கிரீன் கலர்ல எல்லாம் எலும்புச்சம்பழம் இருக்குது, அதை நாங்க பயன்படுத்தலாமா அப்படின்னு கேக்குறீங்க. கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாக இல்லை, நல்ல எலும்புச்சம்பழமா நீங்க ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எலும்புச்சம்பழம் அப்படிங்கிறது ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க. கனிகளிலே ராஜகனியாக விளங்கக்கூடியது இந்த எலும்புச்சம்பழம். இந்த எலும்புச்சம்பழத்தை வைத்து நாம என்ன பரிகாரம் செய்தாலும் அதற்கு கை மேல பலன் தரக்கூடியது. நாம என்ன கேட்டாலும் அது அப்படியே தரக்கூடிய கனிதான் ராஜகனி. அதனால இந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு நீங்க என்ன பரிகாரம் செய்தாலும் சரி, வழிபாடுகள் செய்தாலும் சரிங்க, ரொம்ப கவனமா நீங்க அதை கையாளணும். சரி, இப்ப இந்த எலும்புச்சம்பழம் ஒன்னையும் நாம நம்மளுடைய குல தெய்வத்தை நினைத்து அதுல வச்சிருங்க. வச்சுட்டு மூட்டையாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதை உங்க குல தெய்வத்தின் பெயரை சொல்லி 27 முறை நீங்க சொல்லணும் இந்த மந்திரத்தை. ஓம் குலதெய்வமாய நமக, ஓம் குலதெய்வ நமக, ஓம் குலதெய்வமாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த குலதெய்வம் அப்படிங்கிற இடம் வரும்போது உங்கள் குலதெய்வத்தின் பேரை சொல்லி போற்றிகள் சொல்லலாம், நமக சொல்லலாம்.
ஓம் குலதெய்வமே போற்றி, ஓம் குலதெய்வமே போற்றி அப்படிங்கிற மாதிரி 27 முறை நீங்க சொல்லிட்டு இந்த முடிச்ச வந்து உங்க வீட்டு நிலை வாசலுக்கு வெளியில கட்டிடுங்க. அதை அப்படியே ஒரு 3 மாதத்துக்கு விட்டுடலாம். அது எதுவுமே ஆகாது. 3 மாதத்திற்கு அப்புறமாக அந்த 3 1 ரூபாய் நாணயம் நம்ம வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த 1 ரூபாய் நாணயத்தை உங்க குலதெய்வம் கோவிலுக்கு எப்போ போறீங்களோ அப்ப அதை உண்டியல்ல செலுத்திடுங்க. அந்த எலும்பு சம்பளத்தை நீர்நிலைகள்லயோ இல்ல கால்படாத இடத்திலேயோ நீங்க போட்டுடுங்க. இப்படி செய்யும் போது, அதுவும் அமாவாசை அன்று நாம செய்யும் போது குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நீங்க என்ன பரிகாரம் செஞ்சாலும், எத்தனை கோவில்களுக்கு சென்று வந்தாலும் சரிங்க, உங்க குலதெய்வத்தை முறையாக நீங்க வழிபாடு செய்யவில்லை அப்படின்னாலே எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த பலனும் உங்களுக்கு தராது. அதனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் கோவில் எங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு பெண் தெய்வம் வந்து குலதெய்வமாக இருக்குது அப்படின்னா அமாவாசை தினங்கள்ல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஆண் தெய்வமாக இருக்கிறது அப்படின்னா பௌர்ணமி நாட்கள்ல நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். ஆக இந்த 2லையுமே நாங்கள் போவோம், அமாவாசையிலையும் போவோம், பௌர்ணமியிலையும் போவோம், எங்களுக்கு பக்கமாக தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக போகலாம். எந்த அளவிற்கு நாம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ, நம்மளுடைய குலத்தை தலைக்க வைக்கக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம குல தெய்வமாக பாவித்து நாம வழிபாடு செய்கிறோம். நம்ம குடும்பத்துல முன்னேறணும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், ஏதாவது ஒரு காரியம் தடைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னாலே நீங்க குலதெய்வ வழிபாடு சரியாக வழிபாடு செய்யல அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். அதனால இந்த அமாவாசை குபேர அமாவாசை, அதனால நம்மளுடைய குல தெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது நம்ம வீட்டில் வறுமைகள் நீங்கும், தரித்திர நிலைகள் நீங்கும், செல்வ செழிப்பு மேலோங்கும், பொருளாதார நிலை உயரும், வருமானம் 2 மடங்காகும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நம்ம குலதெய்வத்துக்கிட்ட என்ன தேவைகள் கோரிக்கைகள் இருக்கோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்ச நீங்க உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டிடுங்க. ரொம்ப எளிமையானது. இந்த பரிகாரத்திற்கு பொருள் செலவோ நேர செலவோ எதுவுமே கிடையாதுங்க. 10 ரூபாய் இருந்தாலே ஒரு எலும்புச்சம்பளம் வாங்கிக்கலாம். 3 1 ரூபாய் நாணயம், இந்த 2ஐயும் முக்கோண சைஸ்ல அந்த நாணயத்தை வந்து நீங்க வச்சுட்டு அதற்கு மேல இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு மூட்டையாக தயார் பண்ணிட்டு உங்க குலதெய்வத்தை நினைச்சு உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க வீட்டு நிலைவாசலை கட்டிடணும். இவ்வளவுதாங்க. அமாவாசை அன்று நாம குலதெய்வ வழிபாடு செய்வது நம்ம குடும்பத்தை வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ரொம்ப ஒரு குடும்ப முன்னேற்றமே இல்லாம இருக்குதுங்க அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். இந்த பரிகாரத்தையும் சேர்த்தே செய்யுங்கள். உங்களுக்கு கை மேல இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.